அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தனகோபால். ஸோ என்னை பார்த்துருப்பீங்க. நான் சிவில் ஸ்டூட்ல மென்டாராக இருக்கேன். ஸோ கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீச்சிங் ஃபீல்டில் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ மென்டார் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நிறையா மராத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சப்ஜெக்ட்டுக்கு மராத்தான் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே எடுத்ததுனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய அனுபவம் நான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022. ஸோ குரூப் 2ஏல நடந்த 2022 நடந்த முடிஞ்ச குரூப் 2ஏல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன். அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்னுடைய அனுபவங்கள் தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். ப்ளஸ் வரப்போற 2024 குரூப் 1 நீங்க எப்படி படிக்கணும். ஸோ 2024 குரூப் 2. ஸோ குரூப் 2A எப்படி படிக்கணும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிலபஸ் எங்கெங்க படிக்கணும், என்னென்ன புக்கு நான் நான் பாஸ் ஆகிருக்கு, என்னென்ன புக் ஃபாலோ பண்ணேன் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு. ஸோ இப்போ பேட்டர்ன் பேட்டர்னும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் எப்படி படித்தேன், ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ளஸ் நான் என்னென்ன புக் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 149. 200 கொஸ்டினுக்கு 149 கொஸ்டின் போட்டிருந்தேன். அதே மாதிரி மெயின்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 157.25 300க்கு. சரியா, 157.25. ஸோ அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஊரக வளர்ச்சித்துறை இப்போ நம்ம வரப்போற 2024 குரூப்ல நீங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, சிலபஸ் நம்ம ஓவராலா அனாலிசிஸ் பண்ணிடலாம். நான் என்னென்ன புக் படிச்சாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை எப்படி நீங்க ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கணும், எத்தனை அவர் படிக்கணும்னு சொல்லிட்டு, நான் எத்தனை மணி நேரம் படித்தேன், நீங்க எத்தனை மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டேங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு வரப்போற 2024 கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. 2Aக்கு என்னென்ன பேட்டர்ன் பார்த்துருங்க. ஸோ குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் இருக்கு. சரியா, ஸோ இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இந்த 2024 இன்டர்வியூ குரூப் 2க்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ நான் எழுதினப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ இப்போ கிடையாது. ஸோ நீங்க மெயின்ஸ் எடுக்க போற மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் இருக்கும். சரியா, அதே மாதிரி குரூப் 2Aல ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் இதுக்குமே. ஸோ இங்க மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும் குரூப் 2 போஸ்ட்டுக்கு. ஸோ குரூப் 2 போஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். சரியா, ஸோ ரெண்டுக்கு சிலபஸ் வேற. ஸோ நான் லாஸ்ட் டைம் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2Aக்கும் புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்ல உங்களுக்கு இருக்கும். சரியா, மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 200 கொஸ்டின் அவங்க சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. என்னென்ன டாபிக் இத்தனை கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டு மெயின்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு ரெண்டுமே காமன் தான். குரூப் 2A ப்ரிலிம்ஸ் காமன் தான். ஸோ அதுவுமே நம்ம பார்த்துருவோம். சரியா, ஸோ ப்ரிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் 300 மார்க். 200 கொஸ்டின் 300 மார்க். சரியா, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வரும். ஸோ ஜிஎஸ்ல 100 கொஸ்டின். ஸோ அந்த ஜிஎஸ்லயே 75 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ 25 கொஸ்டின் மேக்ஸ்ல வரும். 25 கொஸ்டின் மேக்ஸ். சரியா, அதே மாதிரி 100 கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். இது ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 4 இப்ப நடந்த குரூப் 4 9ஆம் தேதி நடந்துச்சு. 9/6/2024 நடந்து முடிஞ்ச குரூப் 4 எழுதுங்க. அப்படியே எங்க வருவான்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நடக்கக்கூடிய குரூப் 2க்கு வருவாங்க. சரியா, ஸோ ஜென்ரல் தமிழ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வருவாங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்க 2022 படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இந்த மெயின்ஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னா 2022 ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சிருப்பேன். உங்களுக்கு டச் விட்டுரு போயிருங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூன் மாசம் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 3 மாசம் அப்படியே டச் விட்டு, ஸோ டச் விடாம அப்படியே 3 மாசம் கழிச்சு ஜென்ரல் தமிழ் வருவாங்க இந்த குரூப் 2க்கு. ஸோ அதனால காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த குரூப் 2க்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன் அப்படின்னா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ உள்ள வருவாங்க. சரியா, ஸோ அதனால இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரல் தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போதான் படிச்சு முடிச்சு அப்படியே வராங்க. சரியா, ஸோ அதனால ஜென்ரல் இங்கிலீஷ் நம்மளுமே இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சிவில் ஸ்டூடெண்ட் சார்பாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். உங்க டார்கெட் 100 கொஸ்டின் இருக்கணும். ஸோ அதனால நம்ம சிவில் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். 199 ரூபாய்க்கு கண்டக்ட் பண்ண போறோம். 30 டெஸ்ட் இருக்கும். சரியா, இது வேணும்னு சொல்றவங்க ஸோ மெசேஜ் பண்ணுங்க. சரியா, மெசேஜ் 9790007863. சரியா, 9790007863 அல்லது 7598091039.
ஸோ இதில் வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் இது பண்ணுங்க. இந்த 2 நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் வந்து வைக்க போறோம். ஸோ நீங்க வந்து வேற ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு டவுட் இருக்குன்னு இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து பண்ணுங்க. ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ ஜென்ரல் இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து வைக்க போறோம். ஸோ அப்போ எப்படி நீங்க ப்ரிலிம்ஸுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் ஆர் ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜிஎஸ். உங்களோட டார்கெட் எப்பயுமே ஜென்ரல் இங்கிலீஷ்ல 100 கொஸ்டினா இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ்ல 100 கொஸ்டின். ஸோ 100 கொஸ்டின் 95 பிளஸ் எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து உள்ள வந்து காம்படிஷன் வந்து ப்ரிலிம்ஸ்ல. சரியா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு. ஸோ ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ல வரும். அதே மாதிரி 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்ல வரும். ஸோ இங்கேயுமே அதே தான். சரியா? ஸோ 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல மேக்ஸிமம் நீங்க 23 எடுக்கணும். சரியா? 20க்கு கீழே நீங்க போவே கூடாது எப்பயுமே. 20க்கு கீழே லெஸ் தேன் 20 வந்து போவே கூடாது. எப்பயுமே நீங்க கிரேட்டர் தேன் 20 23. ஸோ 23 வரைக்கும். ஸோ 23 வரைக்கும் நீங்க எடுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஸோ 20க்கு கீழே போனீங்கன்னா நீங்க காம்படிஷன் வந்து வெளியே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்ல 95, ஸோ மேக்ஸ்ல 20. ஸோ இதுவே உங்களுக்கு 115 மார்க் வந்துருச்சு. ஸோ 115ல 75 ஜிஎஸ் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 75 ஜிஎஸ் கொஸ்டின்ல யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டி இது மட்டுமே படிச்சவொடனே உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 35 கொஸ்டின் வந்துடும். ஸோ 30 டு 35 கொஸ்டின் வரும். இதுல வந்து 5 டு 10 கொஸ்டின் வந்துடும். சரியா? பாலிட்டில இருந்து 15 கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா 55 கொஸ்டின் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டியில பாத்தீங்கன்னா 55 டு 50 மேக்ஸிமம் 50 கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. ஸோ 50 இதுலயே பாத்தீங்கன்னா 115 ஒரு 50 165 மார்க் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரியா? 165 மார்க் ஆயிடுச்சு. ஸோ அப்ப யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டி. ஸோ இந்த 3 யூனிட் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க ஜிஎஸ் பொறுத்தளவு. அதுக்கப்புறம் எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஐஎன்எம் இதெல்லாம் படிங்க. சரியா? யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டி. ஸோ அது போக மேக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் அது ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த மாதிரி படிங்க. ஸோ இது நீங்க 165 பக்கத்துல எடுத்துடலாம். ஸோ இது படிச்சா இந்த நான் சொல்ற சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 95 ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் 95 பிளஸ் எடுத்தா நீங்க எவ்வளவு ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்ல வந்து கூட மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஜிஎஸ்ல வந்து கம்மியா எடுத்தா போதும். நீங்க சப்போஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வரீங்க, ஸோ இங்க வந்து 85 எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து அப்படியே கூடும். இங்க 60 மார்க், ஓகே 60 டு 60 மார்க் எடுங்க. 75க்கு 60 எடுத்தா மட்டும் தான் நீங்க காம்படிஷன் இருக்கீங்க. ஸோ சப்போஸ் நீங்க 85 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்ல 85 எடுக்கிறீங்க அப்படின்னு இங்க வந்து 60 எடுக்கணும் ஜிஎஸ்ல. இங்க வந்து 23 எடுக்கணும். 23 டு 20 வச்சுக்கோங்க. 20 வச்சுக்கோங்க இங்க. அப்ப எடுத்தாதான் உங்களுக்கு 165 வருது. சரியா? சப்போஸ் நீங்க இங்க 95 எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்ல வந்து 95 எடுக்கிறது ஈஸி. ஆனா ஜிஎஸ்ல பொறுத்தளவு 60 எடுக்கிறது கஷ்டம் ரொம்ப. ஏன்னா 75 கொஸ்டின்ல 40 டு 50 கொஸ்டின் தான் உங்களுக்கு புக்ல இருந்து வரும். ஸோ 40 மேக்ஸிமம் 40 கொஸ்டின் உங்களுக்கு சமச்சீர் புக்ல இருந்து வந்துடும். சரியா? மிச்சம் இருக்கிற 35 கொஸ்டின் வெளியே இருந்தா கண்டிப்பா வரும். ஸோ இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஜென்ரல் நாலேஜ் வரும். ஸோ அதே மாதிரி இது வரும். சரியா? அப்ப 35 டு 40 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு சமச்சீர் புக் படிச்சா எழுத முடியும். அந்த 35 40 கொஸ்டின் வச்சு ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க இங்க எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்ல. ஸோ சப்போஸ் நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ், ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் பொறுத்தவரை சமச்சீர் புக் மட்டும் தான், அதை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. ஸோ வெளியே போனா மேக்ஸிமம் ஜென்ரல் இங்கிலீஷ்ல 5 கொஸ்டின், ஜென்ரல் தமிழ்ல ஒரு 5 கொஸ்டின் போவாங்க. சரியா? இப்போ 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு ஜென்ரல் இங்கிலீஷ்ல வெளியே ஒரு 5 கொஸ்டின் போவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் தமிழ்ல வெளியே ஒரு 5 கொஸ்டின் போவாங்க. ஸோ இங்க அப்போ வெளியே 5 கொஸ்டின் போனாலும் உங்களுக்கு 95 கொஸ்டின் 90 கொஸ்டின் வந்து நீங்க கன்ஃபார்மா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 95 வந்து டார்கெட் வைங்க. டார்கெட் வச்சாலும் நீங்க 90 எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? 90 மேக்ஸ்ல ஒரு 20 110. ஸோ அங்க ஒரு 50. சரியா? 160 மார்க். ஸோ அப்ப ப்ரிலிம்ஸ்ல வந்து 160 மார்க் எடுத்தாதான், ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கும் ப்ரிலிம்ஸ்ல. ஸோ கட் ஆஃபும் உங்களுக்கு கூட போகுது. சரி, லாஸ்ட் டைமோட கட் ஆஃப் கூட போகுது. ஸோ 165 பிளஸ் டார்கெட் வைங்க. ஸோ 165 பிளஸ் டார்கெட் வச்சாதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க் வந்து எடுக்க முடியும். நீங்க வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இருப்பீங்க. இந்த 165 பிளஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்ல தரவாருங்க. சரியா? ஸோ ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் தரவாருங்க. ஸோ இதை பொறுத்தளவு 6th to 12th சமச்சீர் புக் படிச்சாலே போதுமானது உங்களுக்கு. சரி, ஜென்ரல் தமிழ் பொறுத்தளவு 6th to 12th சமச்சீர் புக் படிங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தளவும் 6th to 12th சமச்சீர் புக்கு படிச்சிருங்க. சரி, அது போக வெங்கட்ராமன் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ வெங்கட்ராமன் ஆத்தர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா குரூப் 2 டாப்பர், குரூப் 2 2A டாப்பர். ஸோ இது வந்து இந்த புக் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க இதுல. ஸோ சிலபஸ் வைஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க சமச்சீர் புக் படிக்க தேவையில்ல. இந்த ஒரு புக் படிச்சாலே போதும். ஏதோ சமச்சீர் புக் படிங்க அல்லது இந்த ஒரு புக் வாங்கி நீங்க அதை படிச்சாலே போதும். ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியா 95 பிளஸ் வந்து எடுத்துடலாம். சரியா? அப்ப நீங்க சமச்சீர் புக் ஏற்கனவே வச்சிருக்கோங்க, சமச்சீர் புக் வாங்கிக்கோங்க.
இல்ல சார் நான் இப்பதான் வாங்க போறேன் அப்படின்னு டைரக்டா இந்த வெங்கட்ராமன் புக் வாங்கிங்க போதும். ஸோ இந்த வெங்கட்ராமன் புக்கே படிச்சாலே உங்களுக்கு போதுமானது இருக்கும். ஏன்னா நீங்க சிலபஸ் ஒவ்வொன்றும் புக்ல வந்து தேட தேவையில்ல. இதுவே படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. சரியா? ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ் பொறுத்தளவு, பிரிலிம்ஸ பொறுத்தளவு இவ்வளவுதான். ஸோ சமச்சீர் புக் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி. ஸோ ஜிஎஸ்ல நம்ம என்னென்ன சமச்சீர் புக் படிக்கலாம், நான் என்னென்ன படிச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. சரியா? ஜிஎஸ் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ சயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸ் பொறுத்தீங்கன்னா இது 6th to 12th சயின்ஸ் புக் தான். ஏன்னா டிகிரின்னு போறப்ப ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா சயின்ஸ்னா 11th 12th குரூப் 4ல 11th 12th புக்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி 11th 12th புக்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சயின்ஸை பொறுத்தளவு டிகிரி ஸ்டாண்டர்ட்னால குரூப் 2 குரூப் 1க்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் சயின்ஸ் புக் வந்து படிக்கணும். சரியா? ஸோ 12th 11th 12th பொறுத்தளவு ஈஸியான டாபிக் படிச்சோம். ரொம்ப கஷ்டமான படிக்க வேணா 6th to 10th கொஞ்சம் தரவா படிச்சுக்கோங்க. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா சயின்ஸ்ல குரூப் 1ல பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டின்ல 12 கொஸ்டின் வந்து 6th to 10th இருந்து வந்துரும். அந்த 3 கொஸ்டின்ல 12th 11th 12th இருந்து வரும். ஸோ அதனால மெனக்கட்டு இந்த 3 கொஸ்டின் காடி இந்த 2 புக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுற டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் 11th 12th படிச்சுங்க. 6th to 10th வந்து எல்லா டாபிக் படிக்கணும் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ரெண்டாவது என்ன இருக்கு? ஜென்ரல் சயின்ஸ். அதே மாதிரி யூனிட் 8. ஸோ யூனிட் 8 பொறுத்தளவு 6th to 10th எல்லாமே 6th to எல்லா சப்ஜெக்ட்டுமே 6th to 10th சமச்சீர் புக் வந்து கம்பல்சரி 6th to 10th. ஏன்னா இந்த சமச்சீர் புக்கோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் 4ல நடந்து முடிஞ்ச குரூப் 4ல சமச்சீர் புக்ல வந்து மட்டுமே 45 கொஸ்டின் வந்து 75 கொஸ்டின் 45 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப மைனூட்டா கேட்டாங்க. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விவோசி ஆரம்பிச்ச சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டாங்க. 10 லட்சம். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனா அந்த இடத்துல ஞாபகம் இருக்காது. சரியா? அதனால படிக்கிறப்ப நல்லா மைனூட்டா படிச்சுக்கோங்க. குரூப் 2க்குமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால படிச்சுக்கோ இந்த மாதிரி. ஸோ 75க்கு 45 கொஸ்டின் சமச்சீர் புக்ல இருந்து வந்துச்சு. ஸோ அப்ப நீங்க ஜிஎஸ் பொறுத்தவரை 6th to 12th சமச்சீர் புக் வந்து கண்டிப்பா முடிச்சிருங்க. ஹிஸ்டரினா உங்களுக்கு ஹிஸ்டரி அப்படின்னா ஐஎன்எம் ஹிஸ்டரியில ஐஎன்எம்ல கண்டிப்பா 12th புக் வந்து கண்டிப்பா முடிச்சிருங்க. இதெல்லாம் குரூப் 2க்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி சொல்லியாச்சு. சரி ஐஎன்எம் சொல்லியாச்சு. ஸோ எக்கனாமி பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 11th 12th புக்கை முடிச்சிருங்க. 11th 12th புக். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எக்கனாமி கேட்கவே மாட்டாங்க. குரூப் 2 லெவல்ல குரூப் 2 குரூப் 1 லெவல்ல குரூப் 4க்குமே நீங்க 11th 12th வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். சரி நீங்க இந்த கொஸ்டின் பார்த்தா தெரியும். எக்கனாமில குரூப் 4 அவ்வளவு கேட்கல கொஸ்டின். ஆனா குரூப் 2 குரூப் 1 பார்த்தா குரூப் 1 பார்த்தா எக்கனாமி கொஞ்சம் நிறைய தான் வரும் கொஸ்டின். சரியா? அதனால 11th 12th ஃபர்ஸ்ட் எக்கனாமி பொறுத்து 11th 12th படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 6th to 10th வந்து படிங்க. என்னென்ன சிலபஸ் பார்த்துக்கோங்க. 6th to 10th என்ன எல்லா டாபிக் தேவையில்லை உங்களுக்கு. சிலபஸ் மட்டும் படிச்சாலே போதும். அதே மாதிரி ஜாகிரபி பொறுத்தளவு 10th புக் மட்டும் படிச்சாலே போதும் உங்களுக்கு. ஜாகிரபி பொறுத்து 10th புக். ஸோ 10th சோசியல் சயின்ஸ் ஜாகிரபி இருக்கும். ஸோ அதை படிச்சாலே உங்களுக்கு போதுமான அளவு. சரியா? ஒரு 4 யூனிட் இருக்கும். 4 யூனிட் தமிழ்நாடு ஜாகிரபி சேர்த்து 6 யூனிட் பக்கத்துல இருக்கும். இந்த 6 யூனிட் படிச்சாலே உங்களுக்கு போதுமான அளவு. போதும். குரூப் 2 குரூப் 1 பொறுத்தவரை 10th ஜாகிரபினா நமக்கு சிலபஸ் வந்து இந்தியன் ஜாகிரபி மட்டும் தான். வேர்ல்டு ஜாகிரபி நமக்கு இல்லை. ஸோ அதனால 6th to 9th புக் தேவையில்லை ஜாகிரபி. 10th புக்ல உள்ள இந்தியன் ஜாகிரபி பிளஸ் அந்த தமிழ்நாடு ஜாகிரபி இதை படிச்சாலே போதும். இது போக நீங்க என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா லூஸ் அண்ட் ஜிகே சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். லூஸ் அண்ட் ஜிகே புக். ஸோ இது ரொம்ப முக்கியமான புக் உங்களுக்கு. சரியா? ஸோ இது வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கொஸ்டின் குரூப் 1 நிறைய வரும். குரூப் 2மே நிறைய வரும். இந்த ஐஎன்எம்னா இந்த புக்ல ஐஎன்எம்னா ஈஸியா கொடுத்துருப்பாங்க. கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். சரியா? இந்திய தேசிய இயக்கத்தை வந்து கதை மாதிரி ஏழு வயசு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போன குரூப் 2னா பாத்தீங்கன்னா 2022 குரூப் 2னா இந்த லூஸ் அண்ட் ஜிகே வந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரியா? அது மாதிரி யூனிட் 8 பொறுத்தளவு தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரா. இந்த புக் வாங்கிக்கோங்க. இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவிரா. சரியா? இந்த புக்ல இருந்து கொஸ்டின் நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க குரூப் 1 குரூப் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த புக்ல இருந்தா கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம் இருக்குல்ல. ஸோ அது பிளஸ் தமிழ் இலக்கியம். ஸோ சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம். இந்த ஒரு டாபிக் இந்த புக்ல இருந்து மட்டும் தான் வரும். ஸோ ஒரு 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க இதுல. குரூப் 1ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் புக். குரூப் 2ல 5 கொஸ்டின் பக்கத்துல கேட்பாங்க. 5 to 10 கொஸ்டின் வந்து எந்த புக்ல இருந்தா வரும் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரா மட்டும் தான் வரும். அதே மாதிரி 11th எத்திக்ஸ் புக் படிச்சவங்க மறந்துட்டாங்க. 11th 12th எத்திக்ஸ் புக். சரி 11th 12th எத்திக்ஸ் புக். இது வந்து யூனிட் 8க்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வெங்கடேசன் புக். இதெல்லாம் நீங்க சமச்சீர் புக் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது புத்தகங்கள். சரி ஏன்னா டிகிரி லெவல்ல உங்களுக்கு சொல்லியாச்சு. குரூப் 2 குரூப் 1 வந்து டிகிரி லெவல்.
ஸோ குரூப் 2 வந்து டிகிரி லெவல். ஸோ அதில் டிகிரி லெவல்னால சமச்சீர் புக். ஏன்னா குரூப் 4 10th சமச்சீர் புக்கு. ஸோ இந்த 10th லெவலு குரூப் 4 என்ன கேட்டிருக்காங்க, பாலிடெக்னிக் லட்சுமிகாந்த்ல இருந்து கேட்டிருக்காங்க. வெளியே போய் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால அப்ப குரூப் 2 வந்து டிகிரி லெவல். அதனால யோசிச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க சமச்சீர் புக்க தரவா படிச்சிருங்க. ஸோ தரவா படிச்சுட்டு அவுட்டர் சோர்ஸ் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். வெளியே என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணணும். யூனிட் 8க்கு 2 புக்கு. ஒன்னு தமிழ் இலக்கிய வரலாறு, இன்னொன்னு வெங்கடேசன் புக்ல ஹிஸ்டரி வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து நல்லா இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்டரி. சரியா? இது 2 புக்கு. தமிழ் இலக்கிய வரலாறு தேவிடா, இன்னொன்னு வெங்கடேசன். வெங்கடேசன் மாடர்ன் ஹிஸ்டரி. சரியா? இது வந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு இது வந்து நல்லா இருக்கும். எக்கனாமிக்ஸுக்கு சமச்சீர் புக்கே போதும். 11th 12th எக்கனாமிக்ஸே போதும். வேற எங்கேயும் தேவையில்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாகிரபிக்கு 10th புக் போதும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சயின்ஸுக்கும் சமச்சீர் புக் மட்டுமே போதும். ஸோ வேற என்ன, ஐஎன்எம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லூஸ் அண்ட் ஜிகே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும் ஐஎன்எம்க்கு. சரியா? அதே மாதிரி 10th 12th புக், 8th 10th 12th புக் ஐஎன்எம்க்கு ஃபாலோ பண்ணிங்க, நல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற வேற என்ன இருக்கு, மேக்ஸ். ஸோ மேக்ஸுக்கு 6th to 10th சமச்சீர் புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6th to 10th போதும். 6th to 10th பிளஸ் ரீசனிங்க்கு ஒரு எஸ்எஸ்சி புக் வந்து வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி புக், எஸ்எஸ்சி புக் வந்து ப்ராக்டிஸுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசனிங் வந்து இப்போ நிறைய கேட்குறாங்க மேக்ஸ்ல. நான் மெயின்ஸ்ல உங்க ரீசனிங் வந்து ரொம்ப டாமினேட் பண்ண போகுது மேக்ஸ்ல வந்து. ஏன்னா மேக்ஸ்ன்ற பொறுத்தவரை ஆப்டிடியூட் வந்து மெயின்ஸ்ல வந்து இல்லை, ஒன்லி ரீசனிங் வந்து தான் சிலபஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதை எஸ்எஸ்சி பொறுத்தளவு அது ரீசனிங் பொறுத்தளவு எஸ்எஸ்சி பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கு எஸ்எஸ்சி பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வைக்கிற எக்ஸாமோட பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும் ரீசனிங் பொறுத்தளவு. ஸோ அதனால ஏதாவது ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின் பேங்க் வாங்கி ரீசனிங்க்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா ஆர்எஸ் அகர்வால் நல்லா இருக்கும். ஆர்எஸ் அகர்வால் போத் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஏன்னா இப்பனா மேக்ஸ்னு பாத்தீங்கன்னா வெளியே இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? ஸோ 6th to 10th சமச்சீர் புக்கு இருந்து வெளியே இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியே இருந்து எங்கன்னா இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து படிச்சுக்கோங்க. ஆர்எஸ் அகர்வால் புக் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அது மேக்ஸ் ரீசனிங்க்கு. அதே மாதிரி பிராக்டிஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட கொஸ்டின் பேங்க் நெட்லேயே நிறைய இருக்கும். ஸோ நெட்லேயே நிறைய இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சியோட கொஸ்டின் பேங்க் டவுன்லோட் பண்ணி ரீசனிங்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மேக்ஸுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு இப்பனா பாத்தீங்கன்னா பழைய ஸ்கீம் தான் கேட்கறாங்க. ஸோ 2 to 3 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 2024 அப்படின்னா 2022ல இருந்துமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ படிச்சா மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுக்க முடியும். 2022 23 24 ஸோ இது வந்து நீங்க படிக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப 2024 நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா விட்டுருங்க. இப்போ 2023, ஏன்னா 2023 என்ன படிச்சிருப்பீங்க, 2022 படிச்சிருப்பீங்க. இது ஒரு ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போறீங்க நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு. 3 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கடைசி 6 மாசம் படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அது பத்தாது. ஸோ 3 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா மட்டும் தான் நீங்க, ஏன்னா குரூப் 4 நீங்க பார்த்துருப்பீங்க. குரூப் 4 கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே பழைய கரண்ட் அஃபேர்ஸே கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதனால 3 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் 2 வருஷம் தான் படிச்சுக்கோங்க. 2023 24 இதுதான் படிச்சுக்கோங்க. சரியா? குரூப் 1னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதே மாதிரி குரூப் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ பழசு கேட்டு வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம மட்டும் 6 மாசம் கடைசி 6 மாசம் வந்து படிச்சுட்டு போயிட்டு இருப்போம், ஒண்ணுமே வராது அதுல இருந்து. சரியா? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூனிட் 9 பொறுத்தளவு உங்களுக்கு தமிழ்நாட்டோட வெப்சைட் ஸ்கீம், தமிழ்நாடோட ஸ்கீம். ஸோ ஒன்லி வெப்சைட், ஒன்லி சோர்ஸ் வந்து வெப்சைட் மட்டும் தான் தமிழ்நாடோட ஸ்கீம். ஸோ அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஜாகிரபி, தமிழ்நாடு ஜாகிரபி 10th சமச்சீர் புக்ல இருக்கும். அது மாதிரி தமிழ்நாடு எக்கனாமி வந்து 11th சமச்சீர் புக்ல இருக்கும். ரெண்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஜாகிரபி எக்கனாமிக்கு இதே போதும். யூனிட் 9க்கு தமிழ்நாடு வெப்சைட் ஸ்கீம்ஸ். யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி படிங்க. சரியா? அதே மாதிரி பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் புக் வச்சுக்கோங்க. பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் புக். அப்பார்ட் ஃப்ரம் 6th to 12th சமச்சீர் புக், லட்சுமிகாந்த் புக் வந்து ரொம்ப முக்கியம். டிகிரி லெவல் பொறுத்த குரூப் 2 2A பொறுத்தவரை லட்சுமிகாந்த் புக் ரொம்ப முக்கியம். சரியா? இது தமிழ் வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலிட்டிக்கு அதையுமே வாங்கி படிச்சுக்கோங்க. சரியா? இது வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணி புக்கு தான் இது ஃபுல்லாமே. சரி, யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி எல்லாமே நான் ஃபாலோ பண்ண புக்கு. ஸோ இதுவே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். சரியா? அதே மாதிரி பெரியாரை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. குரூப் 1 குரூப் 2 எல்லாமே பெரியாரை பத்தி கண்டிப்பா ஒரு 4 கொஸ்டின் தான் வந்து குரூப் 2ல. இந்த பெரியார் 4 to 5 கொஸ்டின். பெரியாருக்கு பாத்தீங்கன்னா பெரியார் 1000 வினா விடைகள் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. பெரியார் 1000 வினா விடைகள் சொல்லிட்டு ஒரு புக்கு. சரி, அந்த புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல விற்கும். ஸோ அது சின்ன புக்கு தான் அது. ஒரு ரூ. 50 ரூ. 60 இருக்கும். ஓகே, ரூ. 50 ரூ. 60. பெரியார் 1000 வினா விடைகள் பிடிஎஃப்மே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெரியார் 1000 கொஸ்டின் போட்டாலே உங்களுக்கு தமிழ் வெர்ஷன் போட்டாலே தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷே இருக்கும். சரி, பெரியார் 1000 வினா விடைகள். ஸோ இது வந்து பெரியாரோட வாழ்க்கை வரலாறு பத்தி இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான புக்கு. ஸோ பெரியாரை பத்தி கேட்கணும்னா இதுல இருந்து கேட்பாங்க ரொம்ப. சரியா? அது யூனிட் 8 பொறுத்தவரை 6th to 10th சமச்சீர் புக், தமிழ் புக் வந்து படிச்சுக்கோங்க. தமிழ் புக்ல என்னென்ன படிக்கிறீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள், அதாவது 10 பாட்டு 8 தொகை நம்ம கொடுத்துருப்போம் டெலகிராம் சேனல்ல. மைக்ரோ டாபிக்ஸ் யூனிட் 8க்கு மைக்ரோ டாபிக்ஸ் ஷேர் பண்ணிருப்போம். அந்த மைக்ரோ டாபிக்ஸ்ல உள்ள
டைட்டில் மட்டும் 6 to 10 தமிழ் புக்ல இருக்கிறத படிச்சுக்கோங்க. அது மாதிரி சாகித்ய அகாடமி வின் பண்ண வின்னர்ஸ், சரி சாகித்ய அகாடமி வின் பண்ண வின்னர்ஸ் வந்து நல்லா பார்த்தோம். சரி, எதுனா யூனிட் 8க்கு ரொம்ப முக்கியமானது. யூனிட் 8 வந்து ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி திருக்குறள் மறந்துட்டேன். ஸோ திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது. திருக்குறளை பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே போதும் உங்களுக்கு. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே அவங்க என்னென்ன மாதிரி திருக்குறள் கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர் திருக்குறள் பார்த்தா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திருக்குறள் பார்த்தா, அதுவே நம்ம யூனிட் நம்ம டெலிகிராம் குரூப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிருப்போம் திருக்குறளுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் 8 போட்டாலே உங்களுக்கு நெட்ல வந்து நிறைய சோர்ஸ் கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா கம்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறள் பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பார்த்தாதான் உங்களுக்கு திருக்குறள்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம என்னென்ன மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். சரியா? இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மெயின்ஸுக்கு போயிடலாம். குரூப் 2ல மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு குரூப் 2ல மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து எல்லாமே டிஸ்கிரிப்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 2ல எல்லாமே டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2ஏல எல்லாமே எம்சிக்யூ. சரியா? ஸோ இது நல்லா இது நல்லா நான் வச்சுக்கோங்க. குரூப் 2 சிலபஸ் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் தமிழ் சொசைட்டி 30 மார்க் கொடுத்துருக்காங்க. மார்க்கே கொடுத்துட்டாங்க. இது இந்த சிலபஸ்ல இருந்து 40 மார்க் கேட்பாங்க. சரியா? அது மாதிரி இந்த சிலபஸ்ல இருந்து 30 மார்க் தான் கேட்பாங்க. சோசியல் இஷ்யூஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 50 மார்க், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 40 மார்க், யூனிட் 5 60 மார்க். சரியா? கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி கவர்னன்ஸ் இன் இந்தியா வந்து 60 மார்க், ஜாகிரபி ஆஃப் இந்தியா என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி 40 மார்க், இந்தியன் எக்கனாமி வந்து 40 மார்க். ஸோ இதுதான் சிலபஸ். யூனிட் ஒரு 7 யூனிட் இருக்கு மெயின்ஸை பொறுத்தளவு. இந்த மெயின்ஸ்ல இருந்து பொறுத்தளவு 7 யூனிட்ல 300 மார்க் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுத போறீங்க. சிலபஸ் கொஞ்சம் கூட தான். ஸோ அப்போ படிக்கிறப்ப நீங்க மெயின்ஸுக்கு சேர்த்து படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ உட்காந்து படிக்கிறப்ப டைம் இருக்காது உங்களுக்கு மெயின்ஸுக்கு. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவு. ஸோ எம்சிக்கு கூட நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப அப்படியே ஆல்டர்னேட்டா படிச்சுக்கலாம். ஆனால் டிஸ்கிரிப்டிவ்ன்றப்ப நீங்க மெயின்ஸ் ரிட்டன் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ குரூப் 2ல அந்த போஸ்ட்ல சரி இன்டர்வியூ வந்து கிடையாது. அதனால நீங்க மெயின்ஸ் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து அலாட் பண்ண போறாங்க. ஸோ அதனால ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இருக்கணும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சிலபஸ் ரொம்பனா இல்லை. ஸோ கம்மியாக தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம். ஸோ அதுலேயே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் தான் கேட்டாங்க. ஸோ சிலபஸ் வந்து கேட்கல, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சில கொஸ்டின் சம்மந்தமே இல்லாத மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால இந்த சிலபஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து குரூப் 2க்கு சிலபஸ். குரூப் 2ஏக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2ஏக்கு ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா என்ன நல்லதுன்னா, நீங்க இப்போ ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறப்ப ஆல்டர்னேட்டா இந்த குரூப் 2ஏ மெயின்ஸுக்கு நீங்க படிச்சிடலாம். ஏன்னா இதுவுமே எம்சிக்யூ டைப் தான் உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ இதுனா நீங்க சமச்சீர் புக்கு பத்தாது உங்களுக்கு. 6th to 12th சமச்சீர் புக்கு ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சு ஏன்னா அது ப்ரிலிம்ஸ்ல நீங்க முடிச்சிருவீங்க. மெயின்ஸுக்கு வந்து ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போறீங்க. அது போக நம்ம சொன்ன அவுட்டர் சோர்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. சரியா? அதனால இப்போ மெயின்ஸ் பொறுத்தவரை அவுட்டர் சோர்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. வெளியே எடுத்து கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதனால சமச்சீர் புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது ஸ்டிக் ஆயிடாதீங்க. ஸ்டிக் ஆயிட்டா உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஆயிரும். வெளியே வந்து படிக்க போனீங்க. சரியா? அதே தான் மாடர்ன் ஹிஸ்டரி தமிழ்நாடு சொசைட்டி 20 மார்க், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்ஸ் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு இது வந்து யூனிட் 9 பிளஸ் பாலிட்டி சேர்த்து வரும். யூனிட் 9 பிளஸ் பாலிட்டி இது வந்து 30 கொஸ்டின். அதே மாதிரி சயின்ஸ் டெக்னாலஜி வந்து 15 கொஸ்டின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமி சோசியல் இஷ்யூஸ் வந்து 20 கொஸ்டின், ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு வந்து என்விரான்மெண்ட் 15 கொஸ்டின். சரி, அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க. இங்க வந்து உங்களுக்கு எல்சிஎம்ஓ, ஹச்சிஎஃப்ஓ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. சரியா? ரீசனிங்ன்றப்போ உங்க அனலாகி கிளாஸ் இது எல்லாமே எஸ்எஸ்சி ஒரு டாபிக் எல்லாமே. அதனால நீங்க எஸ்எஸ்சி ஒரு புக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிராக்டிஸுக்கு RS அகர்வால் புக் வந்து ரீசனிங் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸ் பிளஸ் ரீசனிங். மேக்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மேக்ஸை பொறுத்தவரைமே சமச்சீர் புக்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் டு 18 கொஸ்டின் தான் உங்களுக்கு மேக்ஸ் புக்கு சமச்சீர் இருந்து வரும். மிச்சம் இருக்க 9 கொஸ்டின் வந்து எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே இருந்தா வரும். ஒன்னு RS அகர்வால் இருந்து வரும், இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி RS அகர்வால் வந்து வந்துரும் உங்களுக்கு. அந்த மாடல் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் அந்த மாடல் வந்து வந்துடும். ஸோ மேக்ஸை பொறுத்த ரீசனிங் கண்டிப்பா RS அகர்வால் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி கொஸ்டின் பேங்க் ஒன்று ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க PDF. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ அனலாகி அப்படின்னா அனலாகி எடுத்துட்டா எஸ்எஸ்சியில் ஒரு கொஸ்டின் பேங்க்ல இருக்கும், அனலாகி இருக்கும், நிறைய கொஸ்டின் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை உட்காந்து சால்வ் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி இதுக்கு ரீசனிங்க்கு வேணா நம்ம தனியா வேணா கிளாஸ் வேணா போடுவோம் நம்ம. சரியா? சிவில் ஸ்டடி யூடியூப் சேனல்ல ரீசனிங்க்கு தனியா 27 டாபிக் இருக்கு. 27 டாபிக்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? உங்க சப்போர்ட் இருந்தால் தான் அந்த வீடியோ வந்து போட முடியும். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ்ல 60 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷ்ல 60 கொஸ்டின். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறப்ப ஏன்னா இது கிராமர் மட்டும் தான் உங்களுக்கு. தமிழ்ல பொறுத்தவரை இலக்கணம், பொது இலக்கணம், அதே ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்து கிராமர் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. இது வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால
அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஈஸியாக எடுத்துடலாம். இதில் வந்து 40 மார்க் உங்களுக்கு, சரியா? 60 மார்க் இதில் ஜென்ரல் தமிழில் 60 மார்க்கு. ஸோ ரீசனிங்னா 40 மார்க், 100 மார்க் ஆயிடுச்சா, மிச்சம் இருக்கிற 100 மார்க் மேலுள்ள சப்ஜெக்ட். இது மேலுள்ள சப்ஜெக்ட்மே ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ எந்த எந்த சப்ஜெக்ட் வந்து அதிக மார்க், எந்த யூனிட் வந்து அதிக மார்க் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. யூனிட் 2 30 மார்க் இருக்கு, சரியா? இது அதிகமாக இருக்கு. அடுத்து யூனிட் யூனிட் 1ல 20 கொஸ்டின், 50 கொஸ்டின் ஆயிடுச்சா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி 20 கொஸ்டின், இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்க ஜென்ரல் தமிழ் 40 கொஸ்டினும், ஜென்ரல் இங்கிலீஷ் பொது தமிழ் 60 கொஸ்டின், 100 கொஸ்டினுக்கு நீங்க 90 பிளஸ் போட்டாலே உங்களுக்கு போதும். ஸோ 100 கொஸ்டின் 90 பிளஸ் போட்டாலே எவ்வளோ எவ்வளோ நீங்க பார்ட் பி பார்ட் சில கூட போடுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ பார்ட் ஏல கம்மியா எடுத்தா போதும். நீங்க பார்ட் பி பார்ட் சி மார்க் குறைய, அதே ப்ரிலிம்ஸ்ல நம்ம சொன்ன ஃபார்முலா தான். பார்ட் பி பார்ட் சில மார்க் குறைய குறைய பார்ட் ஏல மார்க் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்ட் பில கூட கூட பார்ட் ஏல வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஜிஎஸ் எப்பயுமே கஷ்டமா தான் கேட்பாங்க, சரியா? ஜிஎஸ் எப்பயுமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதனால அந்த 100 மார்க் வந்து நீங்க டார்கெட் பண்றப்ப பிளான் பண்ணி படிங்க. இந்த பார்ட் பி பார்ட் சி தரமா பாத்துருங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வரக்கூடாது, அந்த மாதிரி எடுக்கணும் நீங்க, சரியா? இப்போ 40 கொஸ்டின்னா மேக்ஸிமம் 35 பிளஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுல. அதே மாதிரி பார்ட் சி தமிழ்னா 60 கொஸ்டின் 55 கொஸ்டின் வந்து இருக்கிற மாதிரி. மேக்ஸிமம் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் எடுத்தா இதுல ஒரு 5 கொஸ்டின், அதுல வந்து 5 கொஸ்டின், 10 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், மிஸ்டேக் விடுற மாதிரி இருக்கணும். அதுவுமே உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் தான் போகும். அது போகாம நீங்க பாத்துக்கோங்க. அதனால 90 பிளஸ் வந்து நீங்க பார்ட் பி பார்ட்ஸ்ல எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஈஸியா வந்து இருக்கும். அங்க ஜிஎஸ்ல கண்டிப்பா கஷ்டமா தான் கேட்பாங்க கொஸ்டின். அதனால அங்க வந்து இந்த 100 கொஸ்டினுக்கு ஒரு 60 பிளஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால இதுல ஒரு 90, இதுல ஒரு 60, ஸோ 150 மார்க், 150 பிளஸ், ஸோ 150 to 160 பிளஸ் எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து கண்டிப்பா வேலை வந்து வாங்க முடியும். ஏன்னா எம்சிக்யூ தான் எல்லாமே. அதனால கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 8 to 10 ஹவர்ஸ் படிங்க. ஸோ 8 to 10 ஹவர்ஸ், இது 8 to 10 ஹவர்ஸை பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸும் சரி, 2ஏவும் சரி. அவங்க குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ட் எழுதி பாருங்க. குரூப் 2ஏ வந்து, ஏன்னா குரூப் 2 இன்டர்வியூ, இப்போ குரூப் 2 அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எழுதி பார்க்குறப்பயே நீங்க எம்சிக்யூ வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடுவாங்க அவங்க. ஆனா குரூப் 2 படிக்கிறவங்க கண்டிப்பா எம்சிக்யூ வந்து படிச்சே ஆகணும். அதனால 8 to 10 மணி நேரம், ஸோ 6 to 6 மணி நேரம் வந்து 7 மணி நேரம், 6 to 7 மணி நேரம் பிலிம்ஸுக்கு ஒதுக்குங்க. 3 மணி நேரம் வந்து மெயின்ஸுக்கு ஒதுக்குங்க. இது வந்து நீங்க செப்டம்பர் வரைக்கும் பண்ணிட்டே இருங்க. சாரி, இப்போ ஜூன் மாசம் ஆயிடுச்சா, ஸோ ஜூன் ஜூலை வரைக்கும் பண்ணிட்டே இருங்க. சரி, மெயின்ஸுக்கு கலந்து படிச்சுட்டே இருங்க. ஆகஸ்ட் கடைசி 2 மாசம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சா போட்டு பாருங்க. டெஸ்டா போட்டு பாருங்க. ஆகஸ்ட் செப்டம்பர்ல படிச்சு டெஸ்ட் மட்டும் போட்டு பாருங்க. டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ அது டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எந்த லெவலில் இருக்கீங்க நீங்க தெரியும். ஸோ நீங்க வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க லெவல் வந்து தெரியாது. ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச் போட்டுருங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தவரை நம்ம சொன்னோம், சிவில் இன்ஸ்டியூட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போடுவோம்னு சொன்னோம். அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ உங்க சப்போர்ட் இருந்தால் தான் பிளான் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்ல வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி, எனக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் வந்து போடுங்க, சரியா? தேங்க்யூ.